சகோதர சகோதரிகளே, என் அன்பின் காலை வணக்கங்கள். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் நம்மை முழுவதும் களைப்பாக மாற்றிவிடும். எதையும் சரியாக செய்ய முயன்றாலும் எதுவும் நடக்காமல் இருந்தால் அப்பொழுது நம் மனதில் ஒரு கேள்வி வருகிறது: நம் வாழ்க்கை மாறுமா? அன்பான நண்பரே, ஒரு நல்ல செய்தி உனக்காக உள்ளது. இயேசு உன் வாழ்க்கையை மாற்றுவார். அவர் மாற்றுவது வெளிப்புற சூழ்நிலைகளை மட்டுமல்ல, முதலில் உன் இருதயத்தை தொட்டு பேசுவார். உடைந்த மனதை சுகப்படுத்துவார். கண்ணீரில் மூழ்கிய இடத்தில் நம்பிக்கையை எழுப்புவார். பைபிள் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் புதிய சிருஷ்டியடைவான். அதாவது, உன் கடந்த காலம் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. இயேசு புதிய தொடக்கத்தை கொடுக்க முடியும். நீ எந்த புயலையும் சந்திக்கிறாயாகிலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் புயல் அமைதியாக வேண்டும். நீ எந்த கதவையும் திறக்க முடியாமல் தவிக்கிறாயாகிலும் அவர் மட்டும் உனக்காக கதவை திறக்க முடியும். இன்று நீ பட்டவராக இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நினைவு கொள், இயேசு உன் வாழ்க்கையை மாற்றும் தேவன். அவர் தொடும் வாழ்க்கை ஒருபோதும் சாமான்யமாக இருக்காது. நம்பிக்கையை இழக்காதே. ஒரு சிறிய பிரார்த்தனை போதும், ஒரு சிறிய நம்பிக்கை போதும், உன் வாழ்க்கை திசை மாறத் தொடங்கும். ஏனெனில் இயேசு உன்னோடு இருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையை மாற்ற வருகிறார். ஆமேன். அல்லேலூயா.